ஆப்பிரிக்க கண்டத்தில் எரித்ரியா என்றொரு நாடுள்ளது. உலக வரைபடத்தில் தேடி பார்த்தால் சூடான் மற்றும் எத்தியோப்பியா நாடுகளுக்கு நடுவே அது அமைந்திருக்கும். முழுக்க முழுக்க ஆச்சரியங்களால் மட்டுமே நிரம்பிய நாடு அது. அந்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே எந்த சமூக ஊடகங்களையும் பயன்படுத்துவதில்லை. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற செயலிகளின் வாசனையே அவர்களுக்கு தெரியாது. இணையத்தையும் அவர்கள் அவ்வளவாக உபயோகிப்பதில்லை. அப்படியென்றால் அவர்கள் அனைவரும் கவனச்சிதறலின்றி அல்ட்ரா போக்கஸுடன் உழைத்து இந்நேரம் அந்நாட்டை வல்லரசாக்கி இருப்பார்கள் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. எரித்ரியா நாட்டின் பொருளாதார நிலை என்பது மக்களுக்கு இணைய வசதி கூட வழங்க முடியாத அளவுக்கு அதள பாதாளத்தில் உள்ளது. அந்நாட்டில் எரிடெல் என்ற ஒரே ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் மட்டும்தான் செயல்படுகிறது. ஏர்டெல், ஜியோ போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் எதற்கும் அந்நாட்டில் அனுமதி இல்லை. ஆகவே தொழில் போட்டி இல்லாததால் எரிடெல் நிறுவனம் மந்தகதியில் செயல்பட்டு வருகிறது. இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், எரிடெல் நிறுவனம் மொபைல் போன்களுக்கான இணைய டேட்டா எதையும் வழங்குவதில்லை. அதனால் மொபைல் போன்களை மற்றவர்களுக்கு கால் செய்ய மட்டுமே பயன்படுத்த முடியும். மாறாக கூகுள் செய்வது, யூடியூப் பார்ப்பது, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவது, மெயில் அனுப்புவது போன்ற எந்த அடிப்படையான காரியங்களையும் செய்ய முடியாது. சரி, அந்த எரிடெல் நிறுவனத்தின் சிம் கார்டாவது எளிதில் கிடைத்துவிடுமா என்றால் அதுவும் இல்லை. சிம் கார்டு தேவைப்படுபவர்கள் நேராக கடைக்கு சென்று சிம் கார்டு வாங்கிவிட முடியாது. முதலில் அவர்கள் உள்ளூர் நிர்வாகத்திடம் பரிந்துரை கடிதம் பெற வேண்டும். பின்னர் வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம், அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை வழங்க வேண்டும். பின்னர் அரசாங்கம் அதை பரிசீலித்து பல மாதங்களுக்கு பிறகு ஒரு சிம் கார்டை வழங்கும். இதன் காரணமாக அந்நாட்டில் சிம் கார்டு வாங்குவது என்பது விசா வாங்குவதை விட கடினமான காரியமாக கருதப்படுகிறது. எரித்ரியா குறித்த இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், அந்நாடு முழுவதும் வலை வீசி தேடினால் கூட ஒரு ஏடிஎம் மையம் கூட கண்ணில் படாது. ஏனென்றால் அங்கு ஏடிஎம் பயன்பாடு என்ற சிஸ்டமே இல்லை. அத்துடன் சர்வதேச கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றையும் அங்குள்ள கடைகளில் பயன்படுத்த முடியாது. வங்கிகளிலும் நினைத்த நேரத்தில் பணம் எடுக்க முடியாது. இதன் காரணமாக அந்நாட்டு மக்கள் எப்போதும் ரொக்கமாக பணத்தை கையில் வைத்திருப்பார்கள். அந்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை நிலவுவதால் கருத்து சுதந்திரம் முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரே ஒரு தொலைக்காட்சி சேனலும் ஒரே ஒரு செய்தி நிறுவனமும் மட்டும்தான் உள்ளது. அவையும் அரசு நடத்தக்கூடியவை. இத்தகைய சூழல் காரணமாக எரித்ரியா ஆப்பிரிக்காவின் மறைக்கப்பட்ட தேசம் எனவும் ஆப்பிரிக்காவின் வடகொரியா எனவும் அழைக்கப்படுகிறது. இன்றைய உலகமானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ், எட்ஜ் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், குவாண்டம் கம்ப்யூட்டிங் என பரபரப்பாக பயணித்து வரும் நிலையில் எரித்ரியா நாடோ இன்னும் கற்காலத்தில் வசித்து வருகிறது. இதனால் அந்நாட்டு இளைஞர்கள் எரித்ரியாவை விட்டு தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். அவர்களில் பலர் சகாரா பாலைவனம் மற்றும் மத்திய தரைக்கடல் வழியாக மேற்கொள்ளும் அபாயகரமான பயணத்தால் உயிரிழப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், எரித்ரியா மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகளும் இத்தகைய மோசமான நிலையில்தான் உள்ளன. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள், செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers, 5,000 plus acres delivered, 20 plus cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?